காலை மார்க்கெட் எப்போதும் போல பரபரப்பாக இருந்தது. காய்கறி வியாபாரிகள் கூவி விற்கும் சத்தம், மீன்கடையின் வாசனை, பேரம் பேசும் குரல்கள். அந்த கூட்டத்துக்குள் ரவி மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். அவனுடைய கை தானாகவே ஜேபுக்குள் சென்றது. ஒரு சிறிய பொட்டலம், புகையிலை, ஒரு பொடிதான் என்று அவன் மனம் அவனை சமாதானப்படுத்தி கொண்டது. மார்க்கெட்டில் எல்லாமே விற்கப்பட்டது. புது தக்காளி, பச்சை காய்கறிகள், இனிப்பு பழங்கள். ஆனால் ரவி தன் உயிரையே மெதுவாக விற்று கொண்டிருக்கிறான் என்பதை அப்போது அவன் உணரவில்லை. வாயில் எரிச்சல், அடிக்கடி இருமல், ஒரு முறை உமிழ்ந்தபோது இரத்த சுவை. சாதாரணம்தான் என்று தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு அவன் மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் கூட்டத்தின் நடுவே ஒரு மென்மையான குரல் கேட்டது. மகனே. மார்க்கெட் சத்தத்துக்குள் கூட அந்த குரல் மட்டும் தெளிவாக அவன் காதில் விழுந்தது. அவன் திரும்பி பார்த்தான். வெள்ளை சேலை, அமைதியான முகம், ஆனால் கண்களில் கூர்மை, கருணையும் அறிவும் கலந்து நிற்கும் பார்வை. ஔவையார் பாட்டி. அவள் மெதுவாக சொன்னாள், மார்க்கெட்டில் தான் மகனே நிறைய பேர் தொலைந்து போறாங்க. பணம் இல்ல, உயிர். ரவியின் நெஞ்சு இறுகியது. ஔவையார் தொடர்ந்தாள், உன் நாக்கு இனிப்புக்காக கொடுக்கப்பட்டது, உழைப்புக்காக கொடுக்கப்பட்டது. நஞ்சை மென்று நாளை பிணமா படுக்க அது காரணமில்லை. ரவியின் கண்முன்னே மார்க்கெட் காட்சிகள் மாறின. ஔவையார் கவிதை போல சொன்னாள், சிறு இன்பம் தேடி சீரழிவை சேர்க்கிறாய், சில்லறை சுகத்துக்காக சீவனையே விற்கிறாய். ரவியின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. நான் விழுந்தா என்று அவன் மனம் நடுங்கியது. என்னை நம்பியிருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க? ஔவையார் உறுதியாக சொன்னாள், உன் உடம்பு உன் சொத்தில்லை மகனே, உன்னை நம்பி நிற்கும் உயிர்களின் பொறுப்பு அது. அந்த வார்த்தைகள் மார்க்கெட் சத்தத்தை கூட மிஞ்சின. ரவியின் கை மெதுவாக ஜேபுக்குள் சென்றது. அந்த புகையிலை பொட்டலத்தை எடுத்தான். ஒரு நொடி தயக்கம், பின் அதை நசுக்கி மார்க்கெட் தரையில் போட்டான். அவனுக்குள் ஒரு குரல் சொன்னது, இந்த மார்க்கெட்ல எல்லாம் வாங்கலாம், ஆனா உயிரை மீண்டும் வாங்க முடியாது. ஔவையார் மென்மையாக புன்னகைத்தாள். தெரிந்த நாளே திரும்பும் நாள். பழக்கம் பெரியதில்லை, மனசு பெரியதானா போதும். திருந்தினால்தான் மனிதன் மனிதன். அடுத்த கணம் ஔவையார் அங்கே இல்லை. மார்க்கெட் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் ரவி முதல் முறையாக லேசான மனசுடன் நிமிர்ந்து நடந்தான். செய்தி, புகையிலை, மெதுவான மரணம்.